வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு நம்பர் சிஸ்டம்ல இருக்கிற மாடல் 9 கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The difference between a number of two digits and the new number formed when the digits are interchanged is 45. Find the difference between the two digits அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? The difference between a number of two digits and the new number formed. அப்போ 2 டிஜிட் நம்பர்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 10x plus y இருக்கும். நம்ம ஆல்ரெடி படித்தோம் 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது. அப்போ இந்த 10x plus yக்கும் இந்த 10x plus yக்கும் இந்த நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. சரியா? அதுக்குள்ள வித்தியாசம் வந்து எவ்வளோனா 45. அப்போ 10y plus xக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 45. இதை சால்வ் பண்ணுங்க பாப்போம் நீங்க. அப்போ 10x plus x அப்படிதானே நமக்கு என்ன கிடைக்கும் 11x கிடைக்கும். minus 10y plus y அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் minus 9y கிடைக்கும். ஈக்குவல் நீங்க என்ன போடுவீங்க சாரி இது உள்ளாடி மல்டிப்ளை மைனஸ் ஆயிரும். திரும்ப ஒரு ஸ்டெப் எழுதுறேன் பாருங்க. இப்போ 10x plus y minus 10y minus x is equal to எவ்வளவு 45. அப்போ 10xல இருந்து x கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 9x minus 10y plus y எவ்வளவு கிடைக்கும் minus 9y கிடைக்கும். equal to எவ்வளவு 45. அப்போ 9 காமனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா x minus y தான் வந்து எவ்வளவு 45. அப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ ஐயம்போதா 45. அப்போ x minus y வந்து என்னது 5. நம்ம கொஸ்டினே இதான் கேட்டிருக்காங்க. the difference between two digits, the difference between 2 digits. So 2 digitங்கிறது x y. ஸோ அந்த 2 டிஜிட்டோட டிஃபரன்ஸ் ஆன்சர் வந்து என்னது 5. நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. "18 is added to a 2-digit number and the digits of the number are interchanged. The product of the digit is 8. Find the number." ஏதோ ஒரு நம்பர் கூட 18 வந்து ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் வந்து என்ன ஆகுது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகி கிடைக்குதான். அப்படிப்பட்ட நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி டிஜிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 8ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 × 2 8 தான் வருது, 1 × 8 8 தான் வருது, 3 × 2 6 வருது. அப்போ இது வராது. 2 × 4 8 வருது. அப்போ இதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த 42 கூட இந்த 18 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து என்ன ஆகும் இன்டர்சேஞ்ச் ஆகி கிடைக்குமா. சரி, அதாவது 42 கூட 18 ஆட் பண்ணால் அது வந்து 24 கிடைக்கணும். ஆனால் 42 கூட நம்ம 18 ஆட் பண்ண 24 கிடைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அப்போ இது வந்து என்னது தப்பு. அதே மாதிரி இந்த 18 கூட நம்ம வந்து 18 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும் 81 கிடைக்கணும். ஆனால் 18 18 எவ்வளோ தான் கிடைக்கும் 36 தான் கிடைக்கும். ஸோ இதுவும் வராது. ஸோ இந்த 24 கூட 18 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 42 கிடைக்கும். ஏன்னா அதை இன்டர்சேஞ்ச் பண்ணால் தானே கிடைக்கும். இது கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல. ஸோ 8 4 12க்கு 2 மீதம் 1. அப்போ 2 2 எவ்வளவு 4 42. ஆன்சர் நமக்கு கிடைச்சாச்சு. புரியுதா? ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஒரு 2 டிஜிட் நம்பரை கூட 18 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது இன்டர்சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இன்னொன்று அதோட இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டிஜிட் வந்து என்னது 8ன்னு இருக்கும். அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. What is the difference between the place and face value of 5 in the number 3675149? சரியா? ஸோ பிளேஸ் வேல்யூனா வந்து என்ன அப்படின்னா இப்போ 3675149னா இதில் பிளேஸ் வேல்யூ நான் எப்படி சொல்லி தரேன் பாருங்க. ஸோ பிளேஸ் வேல்யூ அப்படின்னா 9ஓட பிளேஸ் வேல்யூ 9 தான். 4ஓட பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 40. ஏன்னா 10th பிளேஸ் இருக்குல்ல 40 போட்டுருவோம். 1ஓட பிளேஸ் வேல்யூனா 100 பிளேஸில் இருக்கு. 5ஓட பிளேஸ் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 5000ஓட பிளேஸ் வேல்யூல இருக்கு. 7ஓட பிளேஸ் வேல்யூ அப்படின்னா 70000. இதான் வந்து பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒன்ஸு, இது வந்து டென்ஸு, இது வந்து 100, அடுத்து இருக்குது 1000, அடுத்தது 10,000. இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். இதான் வந்து பிளேஸ் வேல்யூ அப்படி சொல்லுவாங்க. சரியா? அதான் இட மதிப்பு. தமிழ்ல சொல்லுவாங்க இட மதிப்பு. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா அதே நம்பர் தான். இப்போ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 அப்படின்னா 5 தான். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 6னா 6 தான். 3னா 3 தான். சரியா? என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூஸ் ஆஃப் 5 in the number.
5 இங்கே இருக்கா. ஸோ இதோட பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5000 கிடைக்கும். ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5 கிடைக்கும். அப்போ ரெண்டுத்தையும் கழிச்சு நமக்கு எவ்வளோ இருக்கும்? 4995 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். பிளேஸ் வேல்யூனா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஃபேஸ் வேல்யூனா அதே நம்பர் தான் ஃபேஸ் வேல்யூ. சரியா? ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. Calculate the sum of the face value and the place value of 7 in the number. இதுல வந்து sum கேட்டிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப 7 ஓடது 7 ஓட place வேல்யூனா 7 போட்டு 1 2 3 4 5 இருக்குது. அப்ப 5 0 போட்டுருங்க. 3 4 5. அதுக்கு என்ன பண்ணிருங்க? 7 ஆட் பண்ணா போதும். அப்ப நம்ம ஆன்சர் இருக்கும் 1 2 3 4 7. ஆப்ஷன் பார்த்தே போட்டுறலாம். இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The sum of the digits of a 2-digit number is 5. The sum of the digits of a 2-digit number is 5. When the digits are reversed, the number decreases by 9. Find the changed number. So option வச்சு செய்ய போறோம். The sum of the digits of a 2-digit number வந்து 5 அப்படின்னா the option வச்சு ஆட் பண்ணி பாருங்க. So 3 plus 2 5 தான், 2 plus 3 5 தான், 4 plus 1 5 தான், 1 plus 4 5 தான். So நம்ம அதை வச்சு எடுக்க முடியாது. ரெண்டாவது பாருங்க. When the digits are reversed, the number decreases by 9. அப்ப 32 நம்ம 23 ரிவர்ஸ் பண்ணியாச்சுன்னா decrease by 9 கிடைக்குமா? ஸோ கிடைக்குது. அப்ப இதான் ஆன்சர். 32 தான் ஆன்சர். புரியுதா? இதை தாண்டி வேணா இது வரல அப்படின்னு நீங்க ரெண்டாவது செக் பண்ணி பாருங்க, மூணாவது செக் பண்ணி பாருங்க, எது வருதோ அதான் ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஈஸி தான். ஸோ நீங்கள் மாடல் 1ல இருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு மாடல் தான் இருக்குது நம்பர் சிஸ்டத்தில். ஸோ அதை முடிச்சாச்சுன்னா நமக்கு நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற சாப்டர் வந்து என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.